டீமன் ஸ்லேயர்ஸ்ல ஆஷிராஸை விட பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அது அப்பர் ரேங்க் டீமன்ஸ் தான். ஆனா இந்த ஒரு அப்பர் ரேங்க் டீமன்ஸை ஆஷிராஸ் கில் பண்ணும்போது துணைக்கு கூட யாராவது இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம டெங்கன் அப்பர் ரேங்க் 6 தோக்கடிக்கிறதுக்கு நம்ம ஜெனிட்சு, டான்ஜிரோ, இனோட்சுக்கு இவங்க 3 பேரை சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை அப்பர் ரேங்க் டீமன்ஸை பத்தி சொல்லணும்னா ஒரு சில ஆஷிராஸை ரொம்பவே ஈஸியா டிஃபீட் பண்ணிருக்கோம். ஆனா ஒத்தால நின்று அப்பர் ரேங்க் டீமன்ஸே கதற விட்ட ஒரு 3 கேரக்டர்ஸை பத்தி இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு புதுசா யாரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மாசமா நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா 8K பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. ஸோ புதுசா வீடியோ பார்க்குற நீங்க மனசு வச்சீங்கன்னா நம்மளால 10K அடிக்க முடியும். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஜெனிட்சு. ஜெனிட்சுவை பத்தி சொல்லணும்னா டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவில புதுசா சேர்ந்த அப்பர் ரேங்க் 6 ஆன கைகாக்குவை நம்மளோட ஜெனிட்சு ஒத்தால நின்று அவன் ஓனா கிரியேட் பண்ண தண்டர் பிரீத்திங்கோட 7th ஃபார்மை யூஸ் பண்ணி அவனோட தலையை பாத்தீங்கன்னா துண்டா வெட்டி இருந்திருப்பான். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மொய்ச்சிரோ. மொய்ச்சிரோ பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆஷிராவா இருப்பான். இவன் பாத்தீங்கன்னா அப்பர் ரேங்க் 4 பாத்தீங்கன்னா அவனோட கர்ஸ் மார்க்கை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிருப்பான். அதோட தலையை வெட்டினது மட்டும் இல்லாம அதோட வெட்டிப்பட்ட தலையவும் துண்டு துண்டா வெட்டி இருப்பான் மொய்ச்சிரோ. கடைசியா பார்க்க போறது யோரிச்சி. யோரிச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பீஸ்ட் ஆஃப் டீமன் ஸ்லேயர்னே சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பிரீத்திங் ஸ்டைலான சன் பிரீத்திங்கை கிரியேட் பண்ணது இவர் தான். இவர் அப்பர் ரேங்க் டீமன்ஸை கில் பண்ணாருன்னு சொல்றதை விட அப்பர் ரேங்க் டீமன்ஸ் எல்லாம் முட்டி போட்டு பயப்படுற ஒரு ஆளான மூசானியே பாத்தீங்கன்னா இவர் அசால்ட்டா பார்த்து அடுத்த செகண்ட்லேயே பாத்தீங்கன்னா வெட்டி விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு அன்டிஃபீட்டட் பீஸ்ட் தான் யோரிச்சி.